கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்லோரை பகைக்கிறவர்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை இருக்கிற வசனங்களிலே சொல்லப்பட்ட அநேக சுபாவங்களிலே இதுவும் ஒன்றாக இருக்கிறது. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, சுபாவன்பில்லாதவர்களாகவும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாகவும் கொடுமை செய்கிறவர்களாகவும் நல்லவரை பகைக்கிறவர்களாகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நல்லவரை பகைக்கிறவர்கள் யார் என்பதை தியானிக்கும்படியாக இதில் மறைந்திருக்கிறதான சத்தியங்களை வெளிப்படுத்தி வரும்படியாக இந்த செய்தியை நம்முடைய தேவனுடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுப்போம். ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பொல்லாத சுபாவங்கள் கடைசி நாட்களில் வரும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நல்லோரை பகைக்கிறவர்கள் என்ற தலைப்பில் இதில் நீர் எங்களுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனைகளை, சத்தியங்களை வெளிப்படுத்தி தாரும். இந்த செய்தியை ஆசீர்வதித்து தாரும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்ன காரியங்களை பற்றி நாம் பல செய்திகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். இதில் நல்லோரை பகைக்கிறவர்கள் என்று ஒரு சுபாவம். பகைக்கிறவர்கள் நல்லவர்களை பகைக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையிலேயே இதற்கு ஒரு விடையும் இருக்கிறது. நல்லவர்களை பகைக்கிறார்களாம். அப்படியானால் நல்லவர்களை யார் பகைப்பார்கள்? தீயவர்கள் என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது அல்லவா? நல்லவர்களிடத்திலே காணப்படுகின்ற நன்மையை பார்த்து இவர்களுக்குள்ளே பொறாமை ஏற்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் நல்ல பெயரை பெற்று விடுகிறார்கள் என்பதற்காக அவர்கள் மேலே கோபமும் எரிச்சலும் பொறாமையும் அடைந்து அவர்களை பகைக்கிறார்கள். ஏனென்றால் தீயவர்கள் தீயவர்களோடு தான் சேருவார்கள். அப்படிப்பட்ட குணம் உடையவர்கள், தீமையான குணமுடையவர்கள் தீமையான குணமுடையவர்களோடு தான் சேர்ந்து பழகுவார்கள். நன்மையான காரியங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை பார்த்ததும் வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள். அவரிடத்திலே பழக மாட்டார்கள், பேச மாட்டார்கள். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இது பிசாசினுடைய சுபாவம் என்பது ஒன்று. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் மனநல பாதிப்புக்கு உள்ளானவர்கள் என்பதை மனநல மருத்துவம் கூறுகிறது. எப்படி என்று சொன்னால், இதற்கு அடிப்படையிலே 2 முக்கியமான சுபாவங்கள் இருக்கிறது. ஒன்று செலக்டிவ் அம்னேசியா என்பது ஒன்று, இன்னொன்று செலக்டிவ் மியூட்டிசம். மியூட் என்று சொன்னால் மூடி விடுகிறது. செலக்டிவ் மூடிங் அல்லது செலக்டிவ் ஒரு செலக்டிவ் பர்சன்ஸை பார்க்கும் பொழுது, செலக்டிவ் மனிதர்களை, குறிப்பிட்ட சில மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அந்த மியூட்டிசம் வந்துவிடும். அதற்கு காரணம், அவர்களோடு இவர்கள் பேசுவதற்கு ஒன்று இருக்காது. அவர்கள் இருதயம் வேறு, இவர்களுடைய இருதயம் வேறு. 2 பேருடைய இருதயமும் ஒத்துப்போகாது. 2 பேரிடமும் இருக்கிற ஆவிகள் வேறு வேறாக இருக்கும். 2 பேரிடமும் இருக்கிற சுபாவங்கள் ஒன்றாக இருக்கும். அதனால் இவர்கள் என்ன செய்வார்கள்? தீயவர்களாக பார்த்து பழகுவார்கள். ஒரு குரூப் வைத்துக் கொள்வார்கள். அதாவது ஒரு க்ளோஸ்டு ரிலேஷன்ஷிப் என்று சொல்வார்கள். அவர்களுக்கென்று ஒரு 4-5 பேர் என்று சொன்னால் அவர்களை பார்த்ததும் துள்ளி குதித்து ஓடி விளையாடி பேசுவார்கள், பழகுவார்கள். மற்றவர்களை பார்த்தால் முகத்தை திருப்பி கொண்டு போய்விடுவார்கள்.
இதை ரோமர் 1ஆம் அதிகாரம் தெளிவாக கூறுகிறதை நாம் பார்க்கலாம். அது என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தோம். அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலே அவர்கள் பிரியப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் இப்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களோடு கூட சேர்ந்து இவர்கள் பழகுவார்கள். அதனாலே நல்லோரை இவர்கள் பகைக்கிறார்கள். இப்படி வேதத்தில் இருந்து ஒரு சிலரை நாம் இப்பொழுது தியானிக்கலாம். அந்த வகையிலே முதலாவது, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். ஏன் என்று சொன்னால், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இதற்குரிய விளக்கத்தை தெளிவாக கூறுகிறது. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மென்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் என்று சொல்லப்பட்ட அந்த வசனங்கள் தெளிவாக இதை நமக்கு கூறுகிறது. ஏன் என்றால், ஏன் அவனை பகைத்தான் என்பதற்கும் ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், அவன் தன்னை காட்டிலும் நீதிமானாக இருந்தான். அப்படி தன்னை காட்டிலும் அவனிடத்தில் நற்குணம் காணப்பட்டது. அந்த நற்குணத்தினாலே தான் காயின் ஆபேலை பகைத்தான். இப்படி காயின் தன்னுடைய சொந்த சகோதரனை பகைத்ததற்கு காரணம் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது, அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தான். பொல்லாங்கன் என்று சொல்லும்போது பிசாசுடைய சுபாவங்கள் எல்லாம் அவனுக்குள்ளே வந்து விட்டது. தன்னுடைய சொந்த சகோதரனை அவன் பகைத்தான். இது சொந்த சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இந்த பொல்லாங்கன் என்று சொல்லக்கூடிய பிசாசானவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போலிருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் காயினை கொலை செய்தான் என்றால், தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்ததினால் தானே என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. இப்படித்தான் நம்மையும் கூட, நாம் ஒருவேளை நல்லவர்களாக இருந்து நீதியுடன் உண்மையை பேசி சத்தியத்தை பேசி சத்தியத்தின்படி நடந்திருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக அவர்கள் பேசுவார்கள், பொறாமைப்படுவார்கள், தூஷிப்பார்கள், அவதூறு செய்வார்கள், நிந்திப்பார்கள், பகைப்பார்கள். நம்மிடத்தில் பேச மாட்டார்கள், நம்மிடத்தில் முகம் கொடுத்து பழக மாட்டார்கள். இதுதான் நல்லோரை பகைக்கிறவர்கள் என்று இப்பொழுது முழு உலகத்திலும் நல்லோரை பகைக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். என்றால், சண்டாளர் பெருகும்போது துன்மார்க்கரும் பெருகுவார்கள், துன்மார்க்கர் ஆட்சி செய்யும் பொழுது சண்டாளர் உயர்ந்திருப்பார்கள் என்றெல்லாம் நாம் வேதத்தில் இருந்து அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியங்களாகும். இப்பொழுது இப்படி இருக்கிறது என்றால், அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி காலத்தில் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபையுள்ள தயவுள்ள கரங்கள் நம்ம எல்லாம் இதற்கெல்லாம் காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் எல்லாம் கர்த்தருடைய வருகையில் காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு வேண்டுதலாக நமக்கு இருக்க வேண்டும். அடுத்து,
ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னே துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன என்று ஆபகுக் சொல்லுகிறது போல, இப்பொழுது நீதிமான்களை துன்மார்க்கர் விழுங்கிக் கொண்டிருக்கிற காலம். அதனால தான் பகைக்கிறார்கள். பகைத்து விட்டு போகட்டும். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறீர் என்று ஆபகுக் சொன்னான். அது அந்த காலம். ஆனால் இப்பொழுது கர்த்தர் பார்த்து கொண்டு மாத்திரம் இல்லை, பதிலளித்து கொண்டிருக்கிறார். நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். யாரெல்லாம் நீதிமான்களுக்கு விரோதமாக கிரி செய்து கொண்டிருக்கிறார்களோ, தேவன் அவர்களுக்கு விரோதமாக இறங்கி கிரி செய்து கொண்டிருக்கிறார். இது அநேக சாட்சிகளின் மூலமாக நாம் பார்க்கலாம். சரி, இப்பொழுது காயின் ஆபேல் பலி செலுத்தினார்கள். தேவன் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை, ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். காரணம், காயின் ஏதோ கடமைக்காக பலி செலுத்தினான். ஆனால் ஆபேல் மிகுந்த சிரத்தையோடு அதிலே சிறந்தவைகளை கொண்டு வந்து கொடுத்தான். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். ஏதோ காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று கொடுத்ததினாலே அவனுடைய காணிக்கையை அவர் அங்கீகரிக்கவில்லை. இதனாலே கோபம் கொண்டு ஆபேலை அவன் கொன்று போட்டான். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், காயினும் ஆபேலும் இருக்கிற வேளையில் காயின் அவனோடு கூட பேசினான் என்று இருக்கிறது. அவனை பேசினான் என்று சொன்னால் அவனை அழைத்து அவனை கொன்று போட்டான். அவனுக்கு விரோதமாக எழும்பி கொலை செய்தான். இங்கே பார்க்கும் பொழுது காயினுக்கும் ஆபேலுக்கும் இடையில எதுவும் வாக்குவாதமோ பேச்சோ ஏற்படவே இல்லை. திடீர் என்று எழும்பி அவனை கொலை செய்து போட்டான். அவனிடத்துல காரணம் சொல்லவில்லை. எனக்கு பொறாமையாக இருக்கிறது, தேவன் உன்னுடைய காணிக்கையை மாத்திரம் அங்கீகரித்து விட்டார், அதனாலே உன்னை கொலை செய்கிறேன் என்றா சொல்லுவான்? அதெல்லாம் சொல்லவில்லை. இது அவன் என்ன செய்ய போகிறான் என்பது அவனுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் பிசாசனுடைய ஆவி அவனுக்குள்ளே புகுந்து கொண்டதுனால பொல்லாங்கனால் உண்டாயிருந்து என்று வேதம் சொல்கிறது. பொல்லாங்கனுடைய சுபாவம் என்ன? பொறாமை. பிசாசனுடைய சுபாவம் பொறாமை, கொலைபாதகம். அதனாலே அவன் அந்த ஆவியை உடையவனாக இருந்ததுனால அப்படி அவன் செய்தான், பகைத்து விட்டான், இருதயத்திலே பகைத்தான். இந்த 3 காரியங்களும், இந்த பகை அவனை கொலை செய்யும்படி செய்துவிட்டது. அவனிடத்திலே அவன் வேறு எதுவும் பேசவில்லை. அவன் தன்னுடைய சகோதரன் என்பதையும் அவனுக்கு நினைவிலே இருந்திருக்காது. இப்படி அவன் ஒரு கொலைபாதகனாக மாறிப்போனான். அடுத்து அப்சலோமுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கும் பொழுது, இந்த அப்சலோம் தாவீதை பகைத்தான். தன்னுடைய சகோதரனாகிய அம்னோனையும் அவன் பகைத்தான். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது அப்சலோம், அம்னோன், தாமார், இந்த 3 பேருமே தாவீதினுடைய பிள்ளைகள் தான். ஆனால் வேறு வேறு தாய்க்கு பிறந்தவர்கள். அம்னோன் வேறு தாய்க்கு பிறந்தவன், அப்சலோமும் தாமாரும் ஒரே தாய்க்கு பிறந்தவர்கள். அதனால அப்சலோம் தாமாரின் மேலே பாசமாக இருந்தான். அம்னோன் வேறு தாய்க்கு பிறந்ததுனால அந்த காலகட்டங்களிலே இப்படி இருக்கிற பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் மணந்து கொள்வது அந்த காலத்தில் வழக்கமாக இருந்தது. அதாவது சகோதரி முறையாக இருந்தாலும் வேறு தாய்க்கு பிறந்தவர்களாக இருக்கிறதுனால, ஒரே கர்ப்பத்திலே பிறக்காததுனாலே அவர்கள் சகோதரிகள் என்று பேர் இருந்தாலும் அவர்கள் விவாகம் செய்யக்கூடிய அந்த ஒரு முறைமைக்கு உட்பட்டவர்களாக இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வகையிலே அம்னோன் என்ன செய்தான்,
தாமாரை தீட்டுப்படுத்தி விட்டான். அப்படி தீட்டுப்படுத்தினவுடன் அப்சலோம் தாமாரை பார்த்து, என் சகோதரியை நீ மௌனமாயிரு, இந்த காரியத்தை உன் மனதில் வைக்காதே என்று சொல்லிவிட்டான். தாமார் தன் சகோதரனாகிய அப்சலோமின் வீட்டிலே தனித்து கிளேசப்பட்டு கொண்டிருந்தாள் என்று 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்சலோம் அம்னோனோடு நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. இதுதான் செலக்டிவ் மியூட்டேஷன் என்று சொல்லலாம். செலக்டிவ் மியூட்டேஷன் என்று சொன்னால், அவனிடத்தில் இதை பற்றி அவன் கேட்கவே இல்லை, எதுவுமே நடக்காதது போல இருந்து விட்டான். செலக்டிவாக குறிப்பிட்ட அந்த சகோதரனோடு அவன் பேசவில்லை. இதை பற்றி அது மட்டுமல்ல, குறிப்பாக தாமார் அப்சலோம் சகோதரியாக இருந்த போதிலும் அவளிடத்துல சொல்லிவிட்டான், நீ எதுவும் பேசாத, நீ அமைதியாயிரு என்று. ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ திட்டத்தை, பகையை அவன் வைத்திருக்கிறான் என்றுதான் இதற்கு பொருள். அதே நேரத்தில் அம்னோனை கூப்பிட்டு அவன், நீ ஏன் இப்படி செய்தாய், இப்படி செய்தது தவறு என்று சொல்லி தன்னுடைய தகப்பனாகிய தாவீதிடத்தில் இந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு போயிருந்தால் அவன் ஒருவேளை விவாகம் செய்து கொடுத்திருப்பான். இதை தாமாரே அம்னோன் இடத்திலே சொன்னாள், நீ இப்படி செய்யக்கூடாது, என் தகப்பனிடத்திலே கேட்டால் அவர் மறுக்க மாட்டார், உன்னை விவாகம் செய்து கொடுப்பார் என்றெல்லாம் சொன்னாலும் அவன் கேட்கவில்லை. அவன் விடாப்பிடியாக அவளை பலாத்காரம் செய்தான். இதனாலே அம்னோன் கற்பழித்த காரியத்தை நிமித்தம், தாமாரின் நிமித்தம் அப்சலோம் அம்னோனை பகைத்தான் என்று 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் கூறுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த அப்சலோம் தன்னுடைய ஆடுகளை மயிர் கத்திரிக்க நியமித்திருந்தான். ஆட்களை வைத்து மயிர் கத்திரிக்க அவன் ஒரு காரியம் செய்யும் பொழுது தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் அழைத்து விருந்து செய்தான். அப்படி இருக்கும்போது அம்னோனையும் அழைத்தான். அப்படி அம்னோனை அழைத்த பொழுது அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள், அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்வேன், நீங்கள் அவனை அடித்து கொன்று போடுங்கள் என்று அவன் தன்னுடைய வேலைக்காரர்கள் கட்டளை கொடுத்திருந்தான். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி நிமித்தம், இந்த செயலின் நிமித்தம் தாவீதுக்கு பயந்து அப்சலோம் தன்னுடைய பாட்டன் ஊராகிய கேசூருக்கு ஓடிப்போய் அங்கே 3 வருஷம் இருந்தான் என்று 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் கூறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது இந்த 3 வருஷம் கழித்து அப்சலோம் மீண்டும் வர வேண்டும் என்று அவனுக்கு விருப்பம் இருந்தது. அதே நேரத்தில் அவன் வருவதற்கும் அவனுக்கு தயக்கம் இருந்தது. ஆனால் அவன் என்ன செய்தான், யோவாபின் மூலமாக தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டான். யோவாப் தாவீதிடத்தில் வந்து அப்சலோமை மீண்டும் அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டது நிமித்தம் உடனே அவன் செய்தான், சரி நீ போய் அப்சலோம் என்ற என் மகனை திரும்ப அழைத்து கொண்டு வா என்று சொல்லி அழைத்து அனுப்பினான் என்று 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கலாம். ஆனால் ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா, ராஜா அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் என்றான். அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டுக்கு அப்படியே திரும்பி போனான். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இப்படி அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலேயே 2 வருஷம் எருசலேமிலே குடியிருந்தான் என்று
2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 28 வசனம் கூறுகிறது. இதிலே தான் பார்க்கலாம், தாவீதும் இந்த காரியத்தில் தவறு செய்து விட்டான். அவனை அழைத்த பிறகாவது அவனை கூப்பிட்டு அவனிடத்தில் புத்தி சொல்லி விசாரித்து, நீ அவனை கொன்று போட்டாயே என்று சொல்லி அவனோடு கூட பேசியிருக்கலாம். இதுதான் செலக்டிவ் மியூட்டேஷன். அது மட்டுமல்ல, செலக்டிவ் அம்னேசியா. அந்த காரியமே ஒன்றுமே நடக்காதது போல இருவரும் நடந்து கொண்டார்கள். தாமார் விஷயத்தை பற்றியும் கவலைப்படவில்லை, பேசவில்லை. அம்னோனை கொன்று போட்டது பற்றியும் பேசவில்லை. இருவரும் இந்த 2 சுபாவங்கள், இது மனநலத்திலே மிக முக்கியமானது. எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக பேசி தீர்த்து கொள்வது நல்லது. பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருப்பதும் தவறு, பேசக்கூடாத நேரத்தில் பேசுவதும் தவறு. நாம் கூட சபையில் என்ன செய்கிறோம், தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்த தவறுகளை அறிக்கையிடுகிறோம். அறிக்கையிட்டு தேவனோடு கூட ஒப்புரவாகிறோம். அப்படி அறிக்கையே இடாமல் இருந்தால் என்ன நடக்கும், அந்த பாவத்தின் மேல் பாவம் கூட்டி 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 இருதயம் கடினமாகி துணிகரமான பாவத்தை செய்து பின்மாற்றத்துக்குள்ளே போய்விடுவோம். அதனால தான் இந்த ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அறிக்கையிட வேண்டும், பாவங்களை அறிக்கையிட வேண்டும், அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்று. ஆனால் இந்த காரியத்தை இவர்கள் செய்யவில்லை. இப்படியே 2 வருஷம் ஒரே வீட்டில் இருந்த அவர்கள் அரண்மனையில் ஒருவரை ஒருவர் பார்க்கவில்லை, ஒருவரை ஒருவர் பேசவில்லை. எதுவுமே நடக்காதது போல உள்ளுக்குள்ளே பகை இருக்கிறது. அப்சலோமுக்கு தன்னுடைய தகப்பன் மேலே பகை உண்டு. என்ன பகை? தன்னுடைய சகோதரியை அம்னோன் தீட்டுப்படுத்தி விட்டான். ஆனால் தாவீது அதை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை, அவனை கண்டிக்கவே இல்லை என்று சொல்லி இப்பொழுது தாவீதின் மேலே அவனுக்கு ஒரு பகைமை வந்துவிட்டது. சில நாட்கள் சென்ற பிறகு அப்சலோம் என்ன சொல்கிறான், யோவாவின் மூலமாக தாவீது ராஜாவை சந்திக்க வேண்டும், நான் ராஜாவின் முகத்தை பார்க்கட்டும், என் மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொண்டு போடட்டும் என்று சொன்னான் என்று 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்கிறது. இப்பொழுதும் அவன் சொல்கிறான், என் மேல் தவறு இருந்தால் அவர் என்னை கொண்டு போடட்டும் என்று சொல்லி. இதில் செலக்டிவ் அம்னேசியா என்றதான அந்த சுபாவம் இருக்கிறது. அந்த மனநல சுபாவம் இங்கே காணப்படுகிறது. என் மேல் தவறு இருந்தால் என்று அவன் சொல்வதற்கு முகாந்திரமே இல்லை. அவன் தவறு செய்தானே, அவன் தான் தன்னுடைய சகோதரனை அம்னோனை கொன்று போட்டான். அதை இவன் விசாரிக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அப்படி விசாரித்தால் அம்னோன் செய்த தவறு என்னவென்பது தெரியும். அப்பொழுது தாவீது தான் செய்த தவறு என்ன, அவன் விசாரிக்காமல் விட்டுவிட்டான். அதை அவன் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதனால தாவீது அதை பற்றியே பேசவில்லை. அவர்கள் இருவரும் அப்படியே மன்னித்த மாதிரி பேசி அவனை அனுப்பிவிட்டான். இப்பொழுது இதற்கு பிறகு என்ன செய்கிறான், அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகர்களையும் சம்பாதிக்கிறான். அவனுடைய அடுத்த திட்டம், அவன் ஒரு பெரிய பிரதானியைப் போல தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சில ரதங்கள், குதிரைகள், ஒரு 50 சேவகர்களை அவன் சம்பாதிக்கிறான். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற ஜனங்களுடைய இருதயத்தை எல்லாம் கவர்ந்து கொள்ளும்படியாக வழக்கு வியாஜ்யம் உள்ளவர்களை பார்த்து, என்னிடத்திலே நான் உங்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும், ஆனால் இங்கே அந்த நியாயமெல்லாம் யாரிடத்திலும் இல்லை என்றெல்லாம் சொல்லி அந்த ஆட்சிக்கு விரோதமாக, தாவீதுக்கு விரோதமாக எல்லாருடைய மனதையும் கலைத்து கொண்டிருந்தான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவிடத்திலே நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை எல்லாம் கவர்ந்து கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. பிறகு என்ன நடக்கிறது, அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனிலே செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அவனும் சமாதானத்தோடு போய் வா என்று சொல்லி அனுப்பிவிடுகிறான்.
அப்சலோம் இஸ்ரவேலுடைய கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுக்காரரை அனுப்பி, நீங்கள் எக்கால துணியை கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று அங்கங்கே எக்காலம் ஊத ஆட்களை வைத்து, என்ன எக்காலம் ஊதுகிறார்கள், என்ன நடந்தது என்று சொல்லும்போது அப்சலோம் ராஜாவாகி போனான் என்றெல்லாம் எல்லாருக்கும் அறிந்து கொள்ளும்படி அவன் இந்த செய்தியை சொல்லுகிறான். இப்படி சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது, எல்லா இடத்திலும் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுகிறது, ஒரு பெரிய புரளி ஏற்படுகிறது. அப்சலோம் ராஜாவானான் என்று சொன்னதும் என்ன நடக்கிறது, தாவீது எருசலேமிலே இருக்கிற தன்னுடைய ஊழியக்காரரை நோக்கி, நாம் எழுந்து ஓடி போகலாம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப முடியாது, அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மையில பொல்லாப்புற பண்ணி இந்த நகரத்தை பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு தன்னுடைய ஜனங்களோடு கூட ஓடி போனான். அப்பொழுதுதான் போகிற வழியில சீமேயி தாவீதை நிந்தித்தான், கல்லெறிந்தான். அந்த செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். இப்படி அப்சலோம் இப்பொழுது தாவீதின் இடத்திலே அவன் ராஜாவாக வந்து சேர்ந்து விட்டான். தாவீது எருசலேமை விட்டு துரத்தப்பட்டான். இப்பொழுது இன்னும் ஒரு காரியமும் நடக்கிறது. தாவீதனுடைய ஆலோசனைக்காரனாக இருந்த அகிதோப்பேல் என்பவன் இப்பொழுது அப்சலோம் பக்கமாக திரும்பி அவனோடு கூட இருந்து அவனுக்கு துர் ஆலோசனை கொடுக்கிறான். என்ன சொல்கிறான், உன்னுடைய தகப்பன் மறுமனையாட்டிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த மறுமனையாட்டிகள் இடத்துல நீ பிரவேசி, அப்பொழுது உன் தகப்பனுக்கு நீ நாற்றமாய் போனீர், விரோதியாய் போனீர் என்று சொல்லி இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு எல்லாரும் உண்மை சேவிப்பார்கள். ஏனென்றால் தாவீது முற்றிலுமாய் தோற்று ஓடிப்போனா, அப்சலோம் மிகுந்த வல்லமையுள்ளவனாக மாறிப்போனா, அதனாலே நாம் அப்சலோம் கைக்கு அடங்கியிருந்தால் போதும் என்று நினைப்பார்கள் என்று சொல்லி இப்படி செய் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறான். அப்படியே அப்சலோம் ஒரு கூடாரத்தை உப்பரிகையின் மேலே போட்டு எல்லா இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பாக தன்னுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டிகள் 10 பேர் இருக்கிற இடத்துல அவர்களிடத்தில் பிரவேசித்து அவர்களை எல்லாம் தீட்டுப்படுத்தினான், சயனித்தான் என்று 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 21, 22 கூறுகிறது. சில காலம் சென்ற பிறகு மீண்டும் சவுல் பலத்த பொழுது சவுலின் ஆட்கள் இதே அப்சலோமை கொன்று போட்டார்கள். எப்படி என்று சொன்னால், யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள் என்று 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 10 மறுமனையாட்டிகளிடத்திலே அவன் பிரவேசித்ததுனால 10 சேவகர்கள் அவனை அடித்து கொன்று போட்டார் என்று கூட நாம் சொல்லலாம். தேவன் ஏற்கனவே பத்சேபால் விஷயத்தில் தாவீதுக்கு கொடுத்ததான ஒரு தண்டனை தான் இது. அதை அப்சலோமின் மூலமாக நிறைவேற்றினார். என்ன, பத்சேபாலுடைய விஷயம் என்று சொல்லும் பொழுது, பத்சேபாலுடைய கணவனை தந்திரமாய் கொன்று போட்டான். அது தேவனுக்கு அது ஒரு பெரிய இரத்தப்பழியாக, அந்த பத்சேபால் விஷயம் ஒன்றை தவிர மற்ற எந்த காரியத்திலும் தேவனுக்கு விரோதமாக அவன் செய்யவில்லை. அந்த ஒரு விஷயம் தாவீதுடைய வாழ்க்கையில் அது ஒரு கரும்புள்ளியாக இருக்கிறது. அவன் ஏத்தியனாகிய உரியாவை, பத்சேபாலுடைய கணவனை கொன்று போட்டு அவளை தனக்கு மனைவியாக கொண்டான். அதைத்தான் தேவன் சொன்னார், நீ மறைவிடத்திலே செய்ததை சூரியனுக்கு கீழே வெளிச்சத்திலே எல்லாருடைய இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருடைய கண்களும் காணும்படி உன் பெண்களை எடுத்து உன் பின்னடியாருக்கு கொடுப்பேன், நீ இருளிலே செய்வதை அவன் வெளிச்சத்தில் செய்வான் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதை இப்பொழுது இவன் மூலமாக நிறைவேற்றினதை பார்க்கலாம்.
இப்படி இதில் தவறு வருவதற்கு என்ன காரணம் என்று அதில் என்ன செய்தி இருக்கிறது என்று சொன்னால், ஏன் பேசாமல் இருந்தார்கள் என்றால், அம்னோனை நேரடியாக கண்டிக்காமல் உள்ளத்திலே பகைத்தான். வெளியே தெரியாத பகை தன் சகோதரி இடத்துல இதை மனதிலே வைக்காதே மௌனமாயிரு என்று சொல்லி மனதிலே கொலை திட்டம் வைத்தான் அப்சலோம். சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன், பிசாசு ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன் என்று ஏற்கனவே நாம் தியானித்தோம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான் என்று யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் பார்க்கலாம். இப்படி பொய், கொலை திட்டமிடுதல், சதி திட்டம், நல்ல மனப்பண்புகள் இதெல்லாம் இல்லை. ஆழ் மனதிலே தோன்றிய காயங்கள் தான் சகோதரிக்கு தகப்பனாகிய தாவீது ஆகியோருக்கு விரோதமாக கிரியை செய்ய தூண்டியது என்று சொல்லலாம். இப்படி பிசாசனுடைய ஆவி, மனநல பண்புகளின் ஆதிக்கம் போன்றவைகள் இதற்கு காரணமாக இருக்கிறது. அவன் அப்சலோம் கேசூருக்கு ஓடிப்போய் அங்கே 3 வருஷம் இருந்தான். அப்பொழுது ராஜா யோவாபை பார்த்து, சரி அவனை அழைத்து கொண்டு வா என்றும் சொன்னான். அப்படியானால் ராஜா, நீ என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போகலாம் என்று சொன்னபொழுது அவன் போனான். ஆனால் அவன் கேட்கிறான், நான் எருசலேமிலிருந்து ஏன் வந்தேன், நான் கேசூர்லேருந்து ஏன் வந்தேன் எருசலேமுக்கு, நான் அங்கேயே இருந்து விட்டால் பரவாயில்லையே என்றெல்லாம் அவன் சொல்வது எதற்கு என்று சொன்னால், இதில் இந்த செலக்டிவ் அம்னேசியா என்ற அந்த பண்பு இவர்கள் செய்த தவறை மறந்துவிட்டு அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் மற்றவர்கள் செய்த தவறு தான் அவருடைய கண்களுக்கு தெரியும். இது செலக்டிவ் மியூட்டிசம், அதனாலே பேசவில்லை என்பது குறிப்பிட்ட மனிதனிடம் பேசாமல் இருக்கும் ஒரு மனநிலையாக இது இருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தங்கள் தவறை உணராமல் மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறது. அப்சலோம் தன் சகோதரனை கொண்டதுக்காவது மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். தாவீதும் அம்னோன் தாமாரை தீட்டுப்படுத்தியதற்காக வருத்தம் தெரிவிக்கவில்லை, அவன் கோபமாய் இருந்தான் என்றுதான் வேதம் சொல்கிறது. அம்னோனை கண்டித்திருந்தால் அல்லது அம்னோனை தாமாருக்கு விவாகம் பண்ணியிருந்தால் அம்னோன் கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டான், அப்சலோமும் மரணம் அடைந்திருக்க மாட்டான், தாவீதும் ஆட்சியை விட்டு துரத்தப்பட்டு போயிருக்க மாட்டான், சீமையினாலே கல்லெறியப்பட்டு தாவீதும் அவமானப்பட்டிருக்க மாட்டான், மறுமனை ஆட்டிகளும் அவமானப்பட்டிருக்க மாட்டார்கள். இத்தனைக்கும் காரணம் ஒரு சிறிய தவறு தான். தாவீது இதை பார்க்காமல், இதை கண்டிக்காமல் விட்டுவிட்டான். இதை அவன் முன்னின்று கண்டித்திருந்திருந்தால் இவ்வளவு தவறுகளும் வந்திருக்காது. இதற்கு காரணம் அவன் அதை எதிர்கொள்ள அவனுக்கு மனப்பக்குவம் இல்லாமல் போய்விட்டது. இப்படி நம்மிடம் பலர் இருக்கிறோம். காரணமில்லாமல் பகைத்து, தங்கள் தவறை பற்றி நினைப்பே இல்லாமல், உணர்வே இல்லாமல், தவறு செய்ததாக இருந்தாலும் சரி, செய்யாததாக இருந்தாலும் சரி, ஆனால் அதை நினைத்து நம்மை பகைத்து நம் முகம் காணாமல் பேசாமல் இருக்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். இதற்கு காரணம், இந்த மனநிலை உள்ளவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கு என்ன காரணம் என்றால், இது பிசாசுனுடைய ஆவி. இந்த பிசாசு இப்படிப்பட்ட மனநிலை உடையவன். அந்த பிசாசினுடைய மனநிலை மக்களுக்குள்ளும் வருகிறதுனாலே தான் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள். பிசாசு என்ன செய்தா? ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை இருக்கிற வசனங்களிலே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களிலே இருக்கிற ஆராதனை கூட்டத்தின் பருவத்தில் வீற்றிருப்பேன், மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களுக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று அவன் தன்னுடைய இருதயத்தில் சொன்னான். ஆனால் அண்டல பாதாளத்தில் அவன் தள்ளுண்டு போன பிறகு, அப்பொழுதாவது அவன் கர்த்தரிடத்தில் வந்து தன்னுடைய தவறை நினைத்து மன்னிப்பு கேட்டிருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள், இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகள் எதுவுமே வந்திருக்காது. பிசாசுடைய சுபாவம் என்ன தெரியுமா? அவன் மன்னிப்பு கேட்க மாட்டான். அவன் மாத்திரமல்ல, பிசாசினாலே பாதிக்கப்பட்டவர்கள் யாருமே மன்னிப்பு கேட்கிற பழக்கம் அவர்களுக்கு இருக்காது. எந்த தவறு செய்தாலும் அதை நியாயப்படுத்துகிறவர்களாக இருப்பார்களே தவிர, அதை
மன்னிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்காது. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். கர்த்தர் அப்படி கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன் என்று சொல்கிறான். அப்பொழுது கர்த்தர் கேட்கிறார், யோபின் மீது கவனம் வைத்தாயா? புத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகி அவனைப் போல பூமியில ஒருவனும் இல்லை என்று சொல்லும்போது சாத்தான் சொல்லுகிறான், விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? அவனுடைய வீட்டையும் உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் வேலி அடைத்தீர். அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் உம்முடைய முகத்திற்கு முன்பாக அவன் உம்மை தூஷிக்கானோ பாரும் என்று சொன்னான். இப்படியெல்லாம் அவன் பேசுகிறானே தவிர அவன் செய்த தவறு அவனுடைய நினைவில் இல்லை. தேவனிடத்தில் அப்பொழுது கூட அவன் மன்னிப்பு கேட்கவில்லை. இதுதான் செலக்டிவ் அம்னீசியா. அதை பற்றி அவன் பேசவில்லை. தேவையில்லாமல் யோபை பற்றி பேசிவிட்டு போய்விடுகிறான். இப்படிதான் நாமும் கூட நம்முடைய தவறுகளை மறந்து மற்றவர்களை குணப்படுத்துகிற குணம், சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறதை நாம் நன்றாக அறிவோம். இப்படி அடுத்து பார்க்கும் பொழுது ஏசாவும் யாக்கோபும் பற்றிய செய்தியை பார்க்கும் பொழுது, ஏசாவும் யாக்கோபும் ஒரே தாயின் வயிற்றிலே பிறந்த இரட்டை பிள்ளைகள். இன்றைக்கும் ஏசாவினுடைய வம்சத்தார் ஒரு பக்கத்தில், யாக்கோபுடைய வம்சத்தார் தான் இஸ்ரவேல் புத்திரராக இப்பொழுது இஸ்ரவேல் என்ற தனி நாட்டிலே மிகுந்த ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். இப்படி இருக்கிற இந்த வேளையில ஏசாவும் யாக்கோபோ ஆசீர்வாதம் என்கின்ற விஷயத்தில் அவர்களுக்குள்ளே பிரச்சனை வந்து விடுகிறது. அப்பொழுது ஏசா சொல்லுகிறான், அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? யாக்கோபு என்றால் எத்தன், ஏமாற்றுகிறவன் என்று பொருள். இதோடு 2 தரம் என்னை மோசம் போக்கினான். என் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. இது அவன் மறந்துவிட்டான். அவனைத்தான் குறை சொல்கிறானே தவிர அதற்கு காரணம் என்ன என்று அதை அவன் நினைக்கவில்லை. இதுதான் செலக்டிவ் அம்னீசியா என்று சொல்கிறோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 30 முதல் 32 வரை இருக்கிற வசனங்களை பார்க்கும்போது, ஏசா பசித்து களைத்து வருகிறான். அவன் யாக்கோபு கூழ் காய்ச்சி கொண்டிருக்கிறான். இந்த கூழ் எனக்கு கொஞ்சம் தா என்று சொன்னா, சமயம் பார்த்து ஏசா கேட்கிறான், உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடு, நான் தருகிறேன் என்று சொல்லி. அதற்கு அவன் சொல்லுகிறான், நான் சாக போகிறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்படி அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கி கொண்டானே தவிர இவன் ஏசா அதை மறந்து போனான். என் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான் என்று சொன்னால், நீ ஏன் கொடுத்தாய்? கூழுக்கு விற்று போட்டாய். அதை அவன் நினைக்கவில்லை. இப்பொழுது என்ன ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான் என்று சொன்னால், அவன் வாங்கி கொண்டான், நயவஞ்சகமாக வாங்கி கொண்டான். அது தவறு தான். நீ விழிப்போடு இருந்திருக்க வேண்டும் அல்லவா? அங்கே என்ன நடக்கிறது என்ன என்று அவன் அறியாமல், வீட்டிலே இல்லாமல் அவன் வனசஞ்சாரியாக அங்கே எங்கே சுற்றி கொண்டு காட்டிலும் மேட்டிலும் இந்த கானானியர் இடத்திலும் சுற்றி கொண்டிருந்தான். இங்கே யாக்கோபு வீட்டிலே தங்கி தரித்திருந்ததுனால அவர்களுடைய தாயாராகிய ரெபேக்காள் யாக்கோபுக்கு துணையாக இருந்து ஏசாவுடைய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு போய் சேரும்படியாக செய்துவிட்டான். இப்படி அவன் வனசஞ்சாரியாக இருக்கிறதுனால தான் இப்படி நடந்தது. இதனால் என்ன நடக்கிறது? யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் வரும், சீக்கிரம் வரும், அப்பொழுது நான் யாக்கோபை கொன்று போடுவேன் என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டான் என்று ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்லுகிறது. இப்போ இதில் சதி திட்டம் செய்கிறான். கொலைபாதகம் அவனுடைய உள்ளத்தில் வருகிறது. தன்னுடைய இருதயத்திலே சொல்லி தன்னை தேற்றிக் கொள்கிறான். அவன் தன் தவறை உணரவில்லை, மறந்து போனான். இதுதான் செலக்டிவ் அம்னீசியா என்று சொல்லக்கூடியது.
அதனால் என்ன ஒரு பிரிவினை உண்டாகிறது. யாக்கோபு தன் தகப்பனை விட்டு சீரியா தேசத்தானாகிய தன்னுடைய மாமனாகிய லாபான் வீட்டுக்கு புறப்பட்டு போகிறான். அதற்கு பிறகு ஏறக்குறைய 20 ஆண்டுகள் கழித்து யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வருகிறான். தன்னுடைய ஆடு மாடுகள் மனைவி பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கொண்டு அவன் திரும்பி வரும்பொழுது ஏசாவும் அவனும் யாக்கோபும் சந்திக்கிறார்கள். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுகிறார்கள். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இப்பொழுது கூட அவர்கள் இருவரும் அறிக்கையிடவில்லை. ஒருவர் தவறை ஒருவர் சொல்லி அதை அவர்கள் வெளிப்படையாக பேசிக்கொள்ளவே இல்லை. ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் குமாரத்திகளையும் வீட்டில் உள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகள் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவற்றையும் தான் கானான் தேசத்தில் சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது. இப்பொழுதும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒருவரை ஒருவர் பார்த்து இப்படியெல்லாம் நடந்துவிட்டது என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொள்ளவில்லை. இதனால் என்ன நடக்கிறது? உட்பகை, பழைய பகை இவர்கள் மறந்து மன்னித்து விட்டாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஏசாவின் புத்திரர் பெரிய யுத்தங்களை எல்லாம் நடத்தினார்கள். சண்டைகள் அப்பப்போது வந்து கொண்டிருந்தது. ஏசா மன்னித்தாலும் கூட ஏசாவினுடைய சந்ததியார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கிரியை செய்ததை நாம் வேதத்தில் பல பகுதிகளில் பார்க்கலாம். அதனாலே தேவன் நான் ஏசாவை வெறுமையாக்கி அவனுடைய மறைவிடங்களை வெளிப்படுத்தி போடுவேன், அவனுடைய சந்ததியாரும் அவனுடைய சகோதரரும் அவனுடைய அயலாரும் அழிக்கப்படுவார்கள் என்று எரேமியா 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்று மல்கியா 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சேயீர் மலையே, இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து பாழும் அவாந்தரமாக்குவேன், நீ பாழாய் போவாய் என்று சொல்லுகிறது. அதுக்கு காரணம், நீ பழைய பகையை வைத்து இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்தின் காலத்திலே பட்டயத்தின் கூர்மையினாலே அவர்களுடைய இரத்தத்தை சிந்தினபடினாலே நான் இரத்தப்பழிக்கு உன்னை ஒப்புவிப்பேன், இரத்தப்பழி உன்னை தொடரும், நீ இரத்தத்தை வெறுக்காதபடினால் இரத்தம் பின்தொடரும் என்று நான் சேயீர் மலையை பாழும் அவாந்தர இடமாக்கி அதிலே போக்குவரவு செய்வார் இல்லாதபடிக்கு சங்காரம் செய்வேன் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற இந்த செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி தொடர்ந்து அவர்கள் இருவருக்குள்ளும் இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டு இருந்தது. காரணம், இவர்களுக்குள்ளே ஒரு மனப்பூர்வமான ஒரு மன்னிப்பு இல்லை, அவர்களுக்கு இல்லை. ஆனால் அதனுடைய சந்ததியார்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது. அடுத்து சவுலும் தாவீதும் என்ற அவர்களுடைய இடையிலே காணப்பட்ட நிலையை பார்க்கும் பொழுது, சவுல் தாவீதை பகைத்து அவனை துரத்தி கொண்டே போகிறான். நீ என்னை தெல்லுப்பூச்சியை போல நீ துரத்தி கொண்டு வருகிறாயே, நான் உனக்கு என்ன பாவம் செய்தேன் என்றெல்லாம் கேட்கும் பொழுது, அப்பொழுது தாவீது சொன்ன இந்த வார்த்தைகளை சவுல் கேட்டு, என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிற நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன், நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய், கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோ நீ என்னை கொண்டு போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சும்மா போக விடுவானா, சுகமாய் அனுப்பி விடுவானா? இன்று நீ செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார், நீ நிச்சயமாக ராஜாவாக இருப்பாய், உன் ராஜ்யபாரம் உன் கையில் நிலவரப்படும் என்றெல்லாம் சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். இதற்கு காரணம் என்னென்றால், தாவீதுக்கு அவன் எத்தனையோ தொல்லைகளை கொடுத்தான் சவுல்.
அவ்வளவு தொல்லைகளை சவுல் கொடுத்திருந்த போதிலும் தாவீது என்ன சொன்னான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரின் மேலே என் கையை போட மாட்டேன் என்று சொன்னான். அந்த ஒரு சுபாவம் தாவீதிடத்தில் இருந்தது. சவுலும் பொல்லாத ஆவி பிடித்ததுனால தான் அந்த ஆவி பிடிக்கும் பொழுது அவனுக்கு விரோதமாக கிரியை செய்வான், தாவீதுக்கு விரோதமாக. ஆனால் அதற்கு பிறகு இவன் சாதாரணமான ஒரு மனிதனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருக்கிறதுனால நல்ல சுபாவங்களும் சவுலிடத்தில் இருந்தது. அதை தேவனுடைய ஆவியானவர் அவனை விட்டு நீக்கும்போது, பொல்லாதாவி வரும்போது தான் அவன் இப்படி செய்வான். மற்ற நேரங்களிலே அவன் நல்லவனாகவே தான் நடந்து கொண்டிருந்தான். இப்படி முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறது, காரணம் தெரியாமல் பகைக்கிறது என்று பார்க்கும் பொழுது, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அடுத்து பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் சத்தியத்தை சொன்னதினாலே என்னை பகைக்கிறீர்களா, சத்தியத்தை சொன்னதினாலே நான் உங்களுக்கு பகைஞனானேனா என்று சொல்கிறார். அதே போல் ஆவியின் வேறுபாடு நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலே இருக்கிறதான ஆவியின் வேறுபாடு. அவர்கள் பொல்லாத ஆவியினாலே பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற நம்மை பகைப்பார்கள். அடுத்தது மனதின் பகை என்று சொல்லலாம். அவர்கள் உள்ளுக்குள்ளே நம்மை மனதிலே பகைப்பார்கள். என்ன காரணம் என்பது அவர்களுக்கே தெரியாது. அடுத்தது சிலருக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், கொடுத்து கொண்டே இருந்தால் பகை, இல்லாவிட்டால் கொடுக்காமல் நிறுத்திவிட்டால் பகைப்பார்கள். சிலர் நன்றாக சில காரணங்களால் உயர்ந்து விட்டிருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்து சற்று பணம் பெற்றால் எங்கே நம்மை உதவி கேட்பார்களோ என்று சொல்லி தேவையில்லாமல் பகைத்து விடுவார்கள். நாம் செய்த உதவிகள் எல்லாம் மறந்து போவார்கள். அது மட்டுமல்ல, சிலர் நமக்கு பலவிதமான கெடுதல்களை செய்து பலவிதமான தொல்லைகளை கொடுத்தது, நமக்கு விரோதமாக தூஷித்து, நமக்கு விரோதமாக பேசி, நமக்கு விரோதமாக பலவிதமான காரியங்களை செய்தாலும் கூட ஒன்றுமே நடக்காதது போல நடந்து கொள்கிற ஜனங்களும் உண்டு. துரோகம், பகைமை இதையெல்லாம் வைத்து கொண்டிருந்தாலும் ஒன்றுமே நடக்காதது போல வந்து நம்மிடத்தில் பேசக்கூடியவர்களும் உண்டு. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் பொல்லாத பிசாசுடைய வல்லமையாக இருக்கிறது. அதனால் இப்படிப்பட்டவர்களை நாம் என்ன செய்ய முடியும்? நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படி நல்லோரை பகைக்கிறவர்களாக இருக்கிறவர்களிடத்தில் நாம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படிப்பட்ட ஆவி உடையவர்களை கர்த்தர் விடுவிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நல்லோரை பகைக்கிறவர்களாக இருக்கிறவர்கள் அந்த நல்லோர்களை பகைக்காதபடிக்கு அவர்களை ஏற்றுக்கொண்டு கனம் பண்ணி நேசிக்கும்படியான இருதயத்தை தாரும். இந்த பொல்லாத ஆவி அவர்களை விட்டு நீங்கும்படியாக செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.